அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட மோதலால் சர்வதேச அளவில் எரிசக்தி விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளன. இதன் காரணமாக இந்த ஆண்டு பிரித்தானியாவில் உள்ள ஒரு சராசரி குடும்பம் சுமார் 480 பவுண்ட் வரை வருமான இழப்பை சந்திக்கும் என்றும் ரெசல்யூஷன் ஃபவுண்டேஷன் ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னராக இந்த ஆண்டில் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் நடுத்தர குடும்பங்களின் வருமானம் 0.6% வரை குறையக்கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகள் இன்னும் சரியாகவில்லை. சமீபத்தில் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. இதனால் வரும் கோடை காலத்தில் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் பெருமளவில் உயரும் என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. நாட்டின் பிரதமர் சர் கியர் ஸ்டார்மர் இந்த நெருக்கடியை சமாளிக்க நீண்டகால திட்டம் இருப்பதாக உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டவும் எரிசக்தி விநியோகத்தை சீரமைக்கவும் பிரித்தானியா தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவும் வகையில் சமூக கட்டண முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் எரிசக்தி கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். தற்போதைய நெருக்கடி குறித்து கருத்து வெளியிட்டுள்ள நிதி அமைச்சகம், எரிசக்தி கட்டணத்தில் சலுகை மற்றும் எரிபொருள் வரி குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் மக்களுக்கு உதவி வருவதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் விலைவாசி இயல்பு நிலைக்கு திரும்ப 2027-2028 வரை ஆகலாம் என்று கூறப்படுகிறது.